இதுவரைக்கும் வரையறுக்கப்படாத ஒரு விஷயம் அன்பு. இதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழியும் கிடையாது. எப்போ யார் மேல வரும்னு தெரியாது. இந்த அன்பை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்துற நாள் தான் வேலண்டைன்ஸ் டே. எப்போ இருந்து இந்த பழக்கம் வந்தது? வேலண்டைன்ஸ் டேயோட ஹிஸ்டரி என்ன? இத எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க? இததான் இப்ப நம்ம தமிழ் மோஜோ சேனல்ல பார்க்க போறோம். 3ஆம் நூற்றாண்டுல ரோமில வாழ்ந்த பிஷப் தான் வேலண்டைன். அந்த காலகட்டத்துல ரோமானிய பேரரசு பிற நாடுகள் மேல படையெடுத்துட்டு இருந்துச்சு. இதனால அந்த நாட்டு இளைஞர்கள் திருமணம் செஞ்சுக்க கூடாதுன்னு ராஜா தடை விதிச்சிருந்தாரு. இத தெரிஞ்சு வருத்தப்பட்ட பிஷப் தன்னை நாடி வந்த காதலர்களுக்கு ரகசியமா திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. இதனால அரசரும் கோவப்பட்டு பிஷப்ப தூக்குல போட்டுட்டாரு. உங்களோட கடைசி ஆசை என்னன்னு பிஷப் கிட்ட கேட்க ஒரு பேப்பர்ல இந்த நாள்ல அன்பை பரிமாறிக்கங்க, அன்பானவர்கள் ஒன்னு சேருங்கன்னு எழுதி கொடுத்திருக்காரு. அவர் ஆசைப்படியே அவரை தூக்கிலிட்ட நாளான பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டேவா அன்பை பரிமாறிக்கிற நாளா அவர் பேர்லயே உலகம் கொண்டாட ஆரம்பிச்சது. பெற்றோர் குழந்தைகள், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பாய் அண்ட் கேர்ள்னு இப்படி பலரும் அன்பை பரஸ்பரம் பரிமாறிக்கிற நாள் தான் வேலண்டைன்ஸ் டே. பின்னால இது காதலர்களால அதிகம் கொண்டாடப்பட்டதால காதலர் தினமா மாறிடுச்சு. கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் இந்த நாள்ல தான் அதிகப்படியான கிரீட்டிங்ஸ் கார்டு பரிமாறப்படுது. தவிர வித்தியாசமான கிஃப்ட்ஸ், விதவிதமான பூங்கொத்துகள் இந்த நாள்ல தன்னோட அன்பானவர்களுக்கு கொடுக்கறதும் வழக்கமா இருக்கு. வெளிநாட்டுல அன்பின் இருப்பிடமான ஹார்ட் ஷேப்லயே வேலண்டைன்ஸ் டேக்காக பிரத்யேகமான சாக்லேட்ஸ், கேக்ஸ், பலூன்ஸ் இவ்வளவும் தயாரிக்கிறாங்க. இந்த மனுஷ பிறவில நாம சம்பாதிக்கிற ஒரே உண்மையான சொத்து அன்புதான். இத எந்த சூழல்லையும் யாருக்காகவும் எப்பவும் வெளிக்காட்டாம இருக்க கூடாதுன்னு சொல்றதுதான் வேலண்டைன்ஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அன்பானவர்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.